வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தற்பொழுது 2 விக்கெட் தான் விழுந்துள்ளது. தமிழகத்தில் இன்னும் பல விக்கெட் விழும். கடம்பூர் ராஜு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பார். இது காலத்தின் கட்டாயம். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக தங்கள் அசைக்க முடியாத சக்தி என்ற எண்ணத்தில் இருந்து 40க்கு 40 வெற்றி பெற்றனர். கடந்த 4 மாதங்களாக நடைபெறும் சம்பவங்கள் திமுகவின் உண்மை சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டி வரும் நிகழ்வுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகிறது. தற்பொழுது திமுகவிற்கு கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டது. அதிமுக டெல்லியில் இருந்து கவுண்டவுன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் கூறியுள்ளார். நிச்சயமாக திமுக தமிழகத்தில் இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிடும். சட்டசபை நடக்கும் போதே 2 அமைச்சர்கள் விலகும் நிலை உள்ளது. சட்டமன்றம் கூடிய ஒரே நாள் இருக்கும் பொழுது கூட அந்த அமைச்சர்களை காப்பாற்ற முடியாத நிலையில் முதல்வர் இருக்கிறார். இதுதான் இந்த ஆட்சியின் நிலை. 33இல் தற்பொழுது 2 விக்கெட் தான் விழுந்துள்ளது. இன்னும் விக்கெட் மெலமெலவென சரியும். அதோடு இந்த ஆட்சி வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் நிச்சயமாக வரும். பல அமைச்சர்கள் தேர்தலில் நிற்க முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பாஜகவுடன் சேர மாட்டீர்கள் என்று சொன்ன நீங்கள் ஏன் சேர்ந்தீர்கள் என பள்ளிக்கூட குழந்தை போல் முதல்வர் கேட்கிறார். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளும் அதிமுகவை தவிர எல்லோரும் ஆதரித்து விட்டனர் என்று முதல்வர் பேசுகிறார். ஒரே முதல்வர் எதிர்க்கட்சியை பார்த்து ஆளுங்கட்சி என்று சொன்ன வரலாறு எங்காவது உண்டா? திமுகவிற்கு தேர்தல் ஜீரணம் வந்துவிட்டது. புத்தி பொதளித்து போய் பயத்தின் உச்சத்தில் பேசுகின்றனர் என்றார் கடம்பூர் ராஜு. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.